கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கண்ணீரோடு பண்ணுகிற எல்லா விண்ணப்பங்களையும் நம்முடைய கர்த்தர் கேட்டு நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். சங்கீதம் 65:2 தாவீது சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு ஒரு பேரை வைக்கிறார் தாவீது, ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்த வேண்டாம், ஜெபத்தை தொடருங்கள். நிச்சயமாய் ஜெபத்திலே நீங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை கொண்டு வரும், சூழ்நிலைகளை மாற்றும், கடினமான காரியங்களை லகுவாய் செய்து முடிக்க ஜெபம் நமக்கு அஸ்திபாரமாய் அனுகூலமாய் அமையும். சோர்ந்து போகாதிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ஜெப ஆவி இந்த காலை வேளையில் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஜெப நாயகன் இயேசு அந்த ஜெப அபிஷேகத்தை உங்கள் மேல் வைத்து ஜெபத்தை கேட்கிறவர் உங்களுக்காக ஜெப வல்லமையை தந்து உங்களை ஜெயம் பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்கள் வட்டாரத்திலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உயர்த்தி உங்களை நிறுத்த போகிறார். ஆமென். அவர் அண்டை வந்து நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் தருகிற பதில் நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும். எனவே பலவீனங்கள், சோர்வுகள், மன அழுத்தங்கள், கடினமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஜெபத்தில் வைத்து அவரோடு நாம் உறவாடுவோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கி ஜெபிக்கிற வீரர்களாக, ஜெபிக்கிற வீராங்கனைகளாக அவர்களை தேவன் உருவாக்கி மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்துல கேட்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது தேவன் பகிர்ந்து கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.